ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த சாயப்பா அவசரமாக உன்னை தேடி வந்திருக்கேனா, கண்டிப்பாக மிக முக்கியமான அவசர செய்திதான் என்பதை புரிந்து கொள். அதாவது இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் தாண்டி இப்போது உன் வாழ்க்கையில் என் அரைவினைப்பில் நீ இருக்கும்போது இனி எந்த கஷ்டமும் கவலையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே உன்னை பாதுகாத்து உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க ஓடி வந்தேன். என் திருவடியை பற்றி கொண்டு என்னையே வணங்கி வாழ்ந்து வரும் உன்னை நான் ஒருபோதும் எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டம் வந்து சேரப்போகுது. உன்னை வீழ்த்த வரும் எதிரிகளுக்கு நான் உன் கூட இருக்கேன்னு தெரியாம தானே எதையாவது செஞ்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதும் அப்படிதான். உனக்கு எதிராக யார் யார் என்ன செஞ்சாங்களோ அதற்குரிய பலனாக அவர்களுக்குரிய தண்டனையை பெரும் காலம் வந்துருச்சு. எந்த சூழ்நிலையிலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. யார் உன்னை விட்டு போனாலும் உன் உண்மையான அன்பை விட்டு நான் ஒருபோதும் போக மாட்டேன். என் செல்ல பிள்ளையால் நீ மனம் தள்ளாதே. இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உன்னை தொடரும் துயரங்கள் அனைத்தையும் விலக்கி வைக்க போகிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழும்படியும் உன் எதிர்காலம் வசந்த காலமாக ஆகும்படியும் இந்த சாயப்பா செய்கிறேன். அது வரைக்கும் நீ நம்பிக்கை இழந்துடாத. கூடிய சீக்கிரம் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். என் துணையோட நீண்ட ஆயுளோட நிம்மதியான வாழ்க்கையோட நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். நீ தேவையில்லாமல் அது இதுன்னு கண்டதையும் கழியதையும் நினச்சி வருத்தம் கொள்ளாதே. உனக்கு தேவையில்லாத விஷயங்களை தான் நான் உன்னை விட்டு விலக்கி ஒதுக்கி வச்சிருக்கனே தவிர உனக்கு தேவையான எதையுமே உன் கைகளில் கொடுக்காம நான் இருக்க மாட்டேன். முதல்ல இந்த சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு உன் வேண்டுதலை சொல்லு. கண்டிப்பாக அனைத்தும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் மனதில் இருக்கும் வேதனைகளை எல்லாம் நீ வெளியே சொல்லாமலே தெரிஞ்சு வச்சிருக்க இந்த சாயப்பா நீ கண் கலங்காமல் கவலை கொள்ளாமலேயே அனைத்தையும் நல்லபடியாக பெற்று அனுபவித்து வாழும்படி செய்கிறேன். நீ கவலைப்பட்டினா அது உன்னுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். அதனால் நீ எப்போதும் நலமாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும்னு யோசித்து வேலை செய்ய பழகு. எதை நினைத்தும் ஒருபோதும் பயப்படாதே என் செல்லமே. இந்த சாயப்பா நானே உன் கனவுல வந்து உனக்கு மகிழ்ச்சியான நிம்மதி கூறும் நல்ல விஷயங்களை சொல்லித்தரேன். அது மட்டுமல்ல, உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் கூட நான் நடத்தி தர்றேன். கீழே விழுந்துட்டா ஐயோ பாவம்னு ஐயோ போச்சேன்னு கலங்காம விதைத்தது எல்லாமே நன்மைக்கே பெருமைக்கேன்னு நம்பிக்கையோடு வாழ தயாராகு. இனிமே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். உன் கர்ம வினைகளை அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர போகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நீ முகமலர்ந்து சிரிக்கும்படி உனக்கான நல்லது நடக்க போகுது. நீ இழந்ததை விட 2 மடங்காக நான் உனக்கு கொடுக்க போகிறேன். என்னை வணங்கியதின் பலனாக உன் வாழ்க்கையை வெற்றி உடையதாக மாறப்போகுது என் செல்லமே. உன் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன். இனிமே உன் வாழ்க்கையில் துயரங்கிற பேச்சுக்கு இடமில்லை. இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும்படியும் நல்லது கிடைக்கும்படியும் செய்ய போகிறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் கூட பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு கொடுத்துட்றேன். உன் குடும்பத்தில் அமைதி தொடரும்படியும் தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும்படியும் செய்கிறேன். சில விஷயங்களை எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா, இப்போது அது சிறப்பாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். எந்த காரியமாக இருந்தாலும் அதை உடனே தொடங்குவதை பற்றி யோசி. உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்த எல்லா விஷயங்களையும் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கையில் அமைதியை அள்ளி கொடுக்க நான் தயாராக இருக்கேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். நீ நினச்சது நடக்கும்படியும் உனக்கு நல்லது கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். முதல்ல உன் மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி எறிஞ்சிரு. எப்போதுமே உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ. உன் மன பாரத்தை இறக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன் என் செல்லமே. உனக்கு துணையாக உன் வீடு தேடி வந்து உன்னை ஆசீர்வதிக்க இந்த சாயப்பா நானே வந்த பிறகு இனி உனக்கு என்ன கவலை? எல்லா காரியங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும். நீ ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு தவிச்சுக்கிட்டே இருந்த உனக்கு இப்போது சரியாக முறையாக நல்லபடியாக வெற்றிகரமாக உன் ஆசையை நிறைவேற்றி தரப்போகிறேன். நீ செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் உன் மனசுக்கு பிடிச்சு செஞ்சினாதான் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கடமைக்கேன்னு செய்யாமல் பொறுப்பு வந்துடுச்சே தலையில் விழுந்துடுச்சேன்னு செய்யாமல்
அன்போடும் அக்கறையோடும் பாசத்தோடும் பொறுப்போடும் பொறுமையோடும் செய்யும்போது அதுக்குரிய பலன் மிக பெருசாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போகிறோன்னு தவிச்சாலும் துடிச்சாலும் கவலை வந்தாலும் கலக்கம் வந்தாலும் ஓம் சாய்ராம்னு என் பேரை சொன்னினாலே அனைத்தும் காணாமல் போய்விடும். இந்த சாயப்பா உன் தூய்மையான பக்திக்கும் நல்ல மனசுக்கும் அருளுக்கும் சேர்த்து உனக்கானதை சிறப்பாக நடத்தி தரப்போகிறேன். நேற்று நடந்ததை வச்சு இன்னைக்கு நாளே நீ தீர்மானித்து விட வேண்டாம். ஒருவேளை நாளைய சூழ்நிலை உனக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு நம்பு. நம்பிக்கையோடு நீ இருந்தாதான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கண் கலங்கி கதியிலிருந்து அடுத்து என்ன செய்ய போகிறதுன்னு தவிக்கும் சூழ்நிலை எல்லார் வாழ்க்கையிலும் வரத்தான் செய்யும். அப்படி உன் வாழ்க்கையிலையும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கும் போது இந்த சாயப்பாவின் நாமத்தை சொல்லு. ஓம் சாய்ராம்னு நீ சொன்னாலே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுத்துருவேன். இனிமே என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. நோய் நொடியின்றி நீண்ட ஆரோக்கியமான நல்ல வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு இந்த சாயப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பித்து பாதுகாப்பேன் என் செல்லமே. எப்போது யார் யாரெல்லாம் ஆணவமாக அகங்காரமாக நடந்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாரும் இப்போ பாடம் படிக்க போகிறாங்க. நீ ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கோ. உன்னை தேவைக்கு பயன்படுத்திட்டு தூக்கி எறிந்து உதாசீனம் செய்தவர்கள் அதற்குரிய தண்டனையை பெறுவாங்க. என் பிரியமான பிள்ளையான உன்னை மனம் கலங்கும்படியும் கதிகலங்கி போகும்படியும் மனம் நோகும்படியும் நொந்து போகும்படியும் செஞ்சவங்க எல்லாருமே அதற்குரிய தண்டனையை அனுபவிக்கும் காலம் வந்துருச்சு. நீ எப்போதும் உன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவங்க வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாத. எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல தீர்வை நான் கொடுக்குறேன். முதல்ல உனக்கு ஏமாற்றம் தரும் இந்த காலகட்டத்தில் யாரை நம்புறது யாரை விட்டு விலகிறதுன்னு தெரியாமல் நீ துடிப்பதும் துடிப்பதும் எனக்கு புரியுது. உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா செய்கிறேன். வாழ்க்கை எப்போதும் ஏதாவது ஒன்று உன்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீயும் அது கூட முட்டி மோதி சரிக்கு சமமாக நின்று திணறாம வாழ்க்கை என்ன சொல்ல வருதுங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி செய். அனைத்தையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டு கடந்து போனாலே எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். சில நேரங்களில் நீ ஆசைப்பட்டது நீ விரும்புவது உனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு அது கிடைக்காம போனது தான் நல்லதுக்குன்றத நீ உணர்வதற்கேற்ற விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன். உனக்கு எது நல்லதோ அதை நடத்தித்தர இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய நல்ல நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்றால் போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா நானே நல்லபடியாக நடத்தி தர்றேன். காலம் மாறலாம், நீ நம்பின மனிதர்கள் மாறலாம், ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இந்த சாயப்பா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பேன். வெறுமையான உன் சூழ்நிலையை சரி செஞ்சு வசந்த காலமாக அழகான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். நடந்ததையே நினச்சி வருத்தப்படாத. எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டாலும் இந்த சாயப்பா என் கரங்களால் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் நடக்க போகுது. இனி அடுத்தடுத்து உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களையும் நல்ல காரியங்களையும் வெற்றிகரமாக நான் நடத்தி தரப்போகிறேன். நீயும் மனசை போட்டு குழப்பிக்காம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தையும் வாழ்க்கைக்கான வசதியையும் மேம்படுத்துகிற வேலைகளை பாரு. என் துணையோட நீ நிச்சயமாக ஜெயிப்பாய் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடித்து தருவேன்.